வெளிநாட்டு கணவர் தான் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்கிற நம்ம ஹீரோயின் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு விசாலாம் எடுத்து தான் கணவர் இருக்கிற அதே வெளிநாட்டுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் வந்து சேர்றாங்க. ஆனா அங்க வந்து சேரும் போதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அங்க அவங்க கணவரை காணுங்க. இப்போ லண்டன்ல நம்ம ஹீரோயின் தனியா மாட்டிக்கிறாங்க. இப்ப அவங்க கணவர் எங்க போனாரு, அந்த நாட்டுக்கு புதுசா வந்த ஹீரோயின் என்ன மாதிரியான பாடுகள்லாம் படுறாங்க, அங்க நடக்கிற அதிர்ச்சியான ட்விஸ்டுகள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில விறுவிறுப்பாவே காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆரோ ஏக் பிரதிபி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. லண்டன் ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பிரதீக்ஷா அப்படின்ற ஒரு பொண்ணு புதுசா அந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க போல. வெஸ்ட் பெங்கால சேர்ந்த பொண்ணுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும். அவங்க கணவர் லண்டன்ல வேலை பார்க்கறதுனால இப்பதான் விசா கிடைச்சி அந்த விசா மூலயமா இப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்திருப்பாங்க. அங்க வந்ததுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரமா தான் கணவருக்கு தான் அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கணவர் போன் எடுக்க மாட்டாரு. கணவருக்கு போன் பண்ணாலே சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவங்களுக்கோ எங்க போறதுன்னு தெரியல. ஒரு 12 மணி நேரம் அந்த ஏர்போர்ட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பிரதீக்ஷாக்கு அவங்க கணவரோட திருமணம் நடந்ததை அங்க காட்டுறாங்க. அவங்க ஊர் வழக்கத்தின்படிதான் அந்த திருமணம் நடந்திருக்காங்க. இப்ப கட் பண்ணா ஒரு பப்ளிக் பூத்ல இருந்தோம் தான் கணவருக்கு ஹீரோயின் டயல் பண்ணி பாக்குறாங்க. அப்பையும் போன் எடுக்கல. அவகிட்ட அவங்க கணவர் தங்குற அட்ரஸ் ஒன்னு இருந்திருக்கோங்க. இப்ப அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த வீட்டுக்கோ வந்து சேர்றாங்க. காலிங் பில் அடிச்சா அங்க ஒரு வெள்ளக்காரி வராங்க. தான் கணவருடைய பேரை சொல்லிட்டோம். அதாவது அரிட்டோ சாட்டர்ஜி தான் அவங்க கணவருடைய பேருங்க. அவரு உள்ள இருக்காரான்னு கேட்க அப்படி ஒரு நேம்ல 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இங்க இருந்தாரு. ஆனா அவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீட காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கதவை மூடுறாங்க. எங்க போனாருன்னு தெரியுமான்னு சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ அதே டாக்ஸில தான் நம்ம ஹீரோயின் அப்படியே மறுபடியும் போயிட்டு இருக்க. டாக்ஸி டிரைவரும் எங்க போகணும் மேடம்னு கேட்க மறுபடியும் என்ன ஏர்போர்ட்லயே விட்டுறீங்களா, என் ஹஸ்பண்ட காணோம், அவரை தேடிதான் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீங்க ரொம்ப நேரமா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணதா சொன்னீங்க. இப்ப மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு போனா மட்டும் கிடைச்சிருவாரா? நீங்க இந்தியன் எம்பசி அந்த மாதிரி எதனா இடத்துக்கு போய் வேணா நீங்க தேடி பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ராத்திரி ரொம்ப நேரம் ஆனதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜுக்கும் அந்த வெள்ளக்காரர் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. உங்க பாஸ்போர்ட்டை கொடுத்து மட்டும் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, இந்த ராத்திரி மட்டும் நீங்க சேஃப்டியா இந்த ரூம்ல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் வராங்க. அவங்க பாஸ்போர்ட்டை கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசையும் கொடுத்து அங்க ரூம் எடுக்க இப்போ அப்படியே அவங்க ரூமுக்குள்ளேயும் நுழையிறாங்க. அவங்களுக்கோ கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. என்னடா மொழி தெரியாத ஊர்ல இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம கணவருக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி. அப்பதான் மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுதுங்க. நம்ம ஹீரோயின் திருமணம் பண்ண கையோட தான் கணவருடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப பந்தமான ஒரு பெரிய வீடு தாங்க. அங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூமும் இருந்திருக்கும். ஹீரோயினுடைய பாஸ்ட் அவ்வளவா நல்லா இருந்திருக்காதுங்க. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருது. ஹீரோயின் அப்படியே ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்து ரிசப்ஷன்ல இருக்கிறவர்கிட்டையும் என் போன்ல இருந்து இந்தியாவுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ரோமிங் போக மாட்டேங்குது, உங்களோட மொபைல் தர முடியுமான்னு கேட்க அப்படி போனை வாங்கியும் தான் அம்மா கிட்ட பேசுறாங்க. என்னடி போய் அவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஒரு கால் கூட பண்ணல, இப்ப எங்க இருக்கன்னு கேட்க ஹீரோயின் அவங்க அம்மாவை பிரிஞ்சுதாங்க இருப்பாங்க. அதனால அம்மா கிட்ட அந்த உண்மையை சொல்லாம போனை வச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அங்கிள் இருப்பாருங்க, அதாவது அப்பாவுடைய தம்பி சித்தப்பா. அவருக்கும் கால் பண்ணி உடம்பு நல்லா இருக்கா, நான் லண்டன் வந்து சேர்ந்துட்டேன், ஒன்னும் இல்ல என் போன்ல ரோமிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்ம கிராமத்துல அந்த சிம் கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயினுக்கு அன்னைக்கு முதலிரவு. அப்பா அவங்க கணவரான இந்த சாட்டர்ஜியும் உள்ள வருவாரு. அப்பதான் சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் பட்ட கஷ்டத்தை பத்திலாம் சாட்டர்ஜி புரிஞ்சுக்கிட்டு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, உன் கெரியர்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறல, அதனால நீ கேரளால போயிட்டு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வா, நானும் லண்டனுக்கு கிளம்புறேன், அங்க நல்லா வேலை பார்த்து செட்டில் ஆகுறேன், அதுக்கப்புறம் உன்னை மொத்தமா லண்டனுக்கே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க அங்க பிளான் பண்ணிருப்பாங்க. இப்போ கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல கொஞ்சம் பயந்து போய் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த ரூமை தட்டுற மாதிரி ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க. ராத்திரி 12 மணிக்கு வந்து யாரா டோரை தட்டுறதுன்ற மாதிரி ஹீரோயின் திறக்காமையே அங்க தூங்கிடுறாங்க. இதுக்கு மேல இந்த ரூம்ல இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே அந்த லக்கேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஹீரோயின் அப்படியே லண்டன் வீதியில எங்க போறதுன்னு தெரியாம நடந்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஆயிஷா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வராங்க. அவங்க லண்டன்ல தான் வேலை பார்க்கறாங்க போல. அவங்களும் பெங்காலி தான். ஹீரோயின் கிட்டையும் நான் உங்களுக்கு உதவி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பெங்காலில பேச
பரவாயில்ல ஒரே ஊருக்காரங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் அவங்க பெட்டிய ஒண்ண ஆயிஷா கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போதோ வழக்கம் போல பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு தான் வீடு திரும்பியிருப்பாங்க. ஆனா வீட்லயும் தான் அம்மாக்கும் அப்பாக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கோங்க. அந்த சண்டையில அதுக்கு மேல உன்னோட வாழ முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அப்பாவை பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி போறப்போ நம்ம ஹீரோயினையும் கையோட கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப கட் பண்ணா நிகழ்காலத்துல அந்த ஆயிஷா கிட்டையும் தான் கணவர் காணாம போன விஷயத்த பத்தியும் தான் கணவர் இங்கதான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு அப்படின்றத பத்திலாம் ஹீரோயின் சொல்ல இப்ப அந்த கம்பெனிக்கும் ஆயிஷா ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. அந்த கம்பெனிலையும் அங்க இருக்கிற லேபர்ஸ் கிட்ட எல்லாம் உங்களுக்கு சாட்டர்ஜி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட கணவர் போட்டோவெல்லாம் காமிச்சு அவங்க கேக்குறாங்க. யாரை கேட்டாலும் தெரியலன்ற மாதிரி சொல்ல சில பேரு இந்த கம்பெனி நிறைய பிரான்ச்சஸா இருக்கு, நீங்க இந்த ஒரு பிரான்ச்சஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இதே மாதிரி ஒரு 10 பிரான்ச் இருக்கு, அங்கெல்லாம் போய் விசாரிங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க வேற நாட்டை சேர்ந்த ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனும் உங்க கணவர் சாட்டர்ஜி இந்த இடத்துல தான் வேலை பார்த்தாரு, ஆனா இங்க நிறைய பேர் அதை மறைக்கிறாங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி ஒரு 12 நாளுக்கு முன்னாடி வேலையை விட்டுட்டு அவர் மொத்தமா எங்கேயோ போயிட்டாரு, எங்க போனாரு ஏது போனாருலாம் தெரியல, ஆனா இதான் உண்மை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஒரு மாதிரி பயந்து போறாங்க. இப்போ ஆயிஷாவும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்தோம் ஒரு சிம்மு கடையிலையும் அவங்களுக்குன்னு ஒரு சிம்ம வாங்கி கொடுக்குறாங்க. ஆயிஷாவோ நீ ஏதோ ஒரு பையனை ஏமாந்து திருமணம் பண்ணியிருக்கா போல, அவன் உன்னை ஏமாத்திருக்கான், சோ இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லதில்ல அண்ட் சேஃப்டியும் இல்ல, லண்டன்ல எல்லாராலையும் வாழ முடியாது, அதனால இந்த காசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்கு போற வேலையை பாரு, அப்படி அதுக்கு முன்னாடி எதனா உதவி வேணும்னு தோணுச்சுன்னா இது என்னுடைய ரிஸ்டிங் கார்டு, இது என்னோட வீட்டு அட்ரஸ், என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். இந்த ஆயிஷாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப அந்த நகரத்தை பார்த்தே ஒரு பயம் வருதுங்க. இந்தியன் எம்பசி முன்னாடி தான் வந்து நிக்கிறாங்க. இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. என்னதான் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட அப்பாவை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கொஞ்ச நாள்லயே இன்னொருத்தர திருமணம் பண்ணிருப்பாங்க. அப்படி அவரோட சேர்ந்து குழந்தைலாம் பெற்று வேற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயினை சரியா பாத்துக்காம விட்டுருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாக்கும் எப்பவுமே சண்டை தாங்க. இப்போ ஹீரோயின் இந்தியன் எம்பசில வந்து அந்த கம்ப்ளைண்ட்டையும் ஃபைல் பண்ணிட்டு அவங்க லக்கேஜோட ஒரு பார்க்ல வந்து உட்காடுறாங்க. அப்ப அந்த பார்க்ல ஒரு பிச்சைக்காரர் வராருங்க. அவருடைய பேரு ஸ்ரீகாந்த். என்னமா முகஜாடையெல்லாம் பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி இருக்கு, என் பேரு ஸ்ரீகாந்த் அப்படின்ற மாதிரியும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்க, யார் இது சம்பந்தமே இல்லாத ஆளு நம்ம பக்கத்துல வந்து பேசுறாரே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு பயம் வருது. அதாவது லுக்க வச்சே சில பேர் இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல, அப்படிதான் ஹீரோயினும் இந்த ஸ்ரீகாந்தை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஸ்ரீகாந்தும் உன் முகத்தை பார்த்தா நீ ஏதோ பிரச்சனையில இருக்குன்னு தோணுது, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு, நான் முடிஞ்ச ஹெல்ப்பா பண்றேன்ற மாதிரி கேட்க, ஆனா ஹீரோயின் கொஞ்சம் பயந்து போய் அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஏமா தங்க வாட்சி இடம் இருக்கா, உன்னதாமா, சரி எதனா பிரச்சனைனா மறுபடியும் இந்த பார்க்குக்கு வா, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்ல இப்போ ஹீரோயின் கொஞ்சம் பயந்து போய் இந்த ஆயிஷா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி அந்த ஆயிஷாவுடைய வீட்டு வாசல்லயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷாவும் அவங்களோட கம்பெனி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்ப ஹீரோயின் இருக்கிறத பாக்குறாங்க. என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்னா இந்த பொண்ணு வீட்டுக்கே வந்துட்டாலேன்ற மாதிரி ஆயிஷா அங்க ஹீரோயின் கிட்ட பேசாம போக, மேடம் மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்க போறதுன்னு தெரியல, ஒரு 2 நாள்ல ஊருக்கு கிளம்பிடலான்னு இருக்கேன், அது வரைக்கும் இங்க தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, உன் கணவர் கிடைச்சானா, இல்ல, சரி பார்த்தா பாவமா தான் இருக்கு, என் கூடயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லியும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் இந்த ஹீரோயினை ஆயிஷா கூட்டிட்டு போறாங்க. அப்படி ஒரு பெரிய வீடு தாங்க அது. ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ரூமையும் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு குட்டி பெட்டையும் கம்பளியையும் ஆயிஷா போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே கிச்சனுக்கு வர, நீ சப்பாத்திக்கு சிக்கன் தொட்டுப்பியா இல்லனா மட்டன் தொட்டுப்பியா அப்படின்ற மாதிரி ஆயிஷா கேட்க, எதுவா இருந்தாலும் ஓகே தான், நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து சமைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க பாருமா பிரதீக்ஷா, லண்டன்ல நான் இது மாதிரி நிறைய கப்புள்ஸை பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் கணவரோட கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்திலேயே பிரிஞ்சிட்டா, அவ கணவர் வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு தெரிய வந்திருக்கு, அது மாதிரி கூட உன் கணவர் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கும் கோவம் வருது. நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, ஏமா விளையாடின சும்மா ஜாலிக்கு தான், மசாலாவை தரவு சிக்கனையாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க சிக்கன் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஹீரோயின் முதல்ல ஒரு அட்ரஸ்ல போய் பார்த்துருப்பாங்களே, ஒரு வெள்ளக்காரி கூட வெளியே வந்திருப்பாங்களே, அந்த அட்ரஸுக்கு வராங்க. அவங்க கிட்டயும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு உள்ள வந்து பேசுறாங்க. என் ஹஸ்பண்டை நம்பி தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன், எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, என் ஹஸ்பண்டும் எங்க போனான்னு தெரியல, எனக்கு எல்லாமே அவருதான், நீங்க தான் உதவி பண்ணும், அவரை பத்தி எதனா டீட்டெயில் கிடைக்குமான்னு கேட்க, அந்த வெள்ளக்காரியும் எனக்கு எதுவும் தெரியாதுமா, நானே இந்த இடத்துல ஒரு லாட்ஜ் வச்சுதான் நடத்துறேன், அப்படி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உன்னோட ஹஸ்பண்ட் தோ இந்த ரூம்ல தான் வந்து தங்கியிருந்தாரு, சரி காஃபி குடிப்பியா, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் காஃபி போட போறாங்க. இப்போ தான் ஹஸ்பண்ட் தங்கின அந்த ரூம்லயும் அப்படியே ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்க எதனா க்ளூ கிடைக்குதா அப்படின்ற மாதிரியும் சுத்தி முத்தி தேடுறாங்க. அதுல ஹீரோயினுடைய போட்டோ கிடைக்குதுங்க, அதே மாதிரி ஒரு சாவியும் கிடைக்குது. சாவினா கீ
செயின் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அதுல ஒரு வீடோடைய கீ செயின் இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வெள்ளக்காரியோ காஃபியோட வர, இந்த ஊர்ல இது மாதிரி காணாம போறது நிறைய நடக்குமா? என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி காணாம போயிட்டா, அவ இப்ப வரைக்குமே திரும்பி கிடைக்கல. இப்பதான் ஞாபகம் வருது, உன் கணவர் பேரை சொல்லி 2 பேர் கால் பண்ணாங்க, அவனை பத்தி விசாரிச்சாங்க, அவங்க நம்பர் வேணா இதுல இருக்கு, நீ வேணா நோட் பண்ணிக்கோன்னு சொல்லி இப்ப அந்த நம்பரையும் கொடுக்க ஹீரோயினும் நோட் பண்ணிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு கேட்கும் போதோ, ஒரு பொண்ணு தான் கால் பண்ணாங்க, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா ஷார்ட் ஹேர் வச்சிருந்தா, வெள்ளக்காரின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த பாட்டி சொல்ல, இதையும் ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை ஆயிஷா சொன்ன மாதிரி நம்ம கணவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குமோன்ற மாதிரியும் பாத்ரூம்ல வந்து பயங்கரமா அழுகுறாங்க. பேசாம நம்ம வாழ்க்கையவே முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு யோசனை வருதுங்க. அப்பதான் மறுபடியும் அந்த பாட்டி வந்து, இங்க பாருமா, பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, மனசுலாம் நொந்து போக கூடாது, நீ கிளம்பி உன் ஊருக்கே போ, உனக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க. அவங்க ஹஸ்பண்டோட அவங்க ஒரு வாரம் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க, அதை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு புதுசா போன் வாங்கி கொடுத்தது கூட அவங்க ஹஸ்பண்ட் தாங்க. அப்படி கூட இருக்கிற வரைக்கும் ஊருக்கு போனதுக்கு அப்புறமோ போன்லயும் நேர்லயும் ரொம்ப அன்பா பேசி பாத்துக்கிறவர் தான் அவங்க ஹஸ்பண்ட். இப்படி விட்டுட்டு போறவர் இல்ல. அப்படி அவர் விட்டுட்டு போயிருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்னு மட்டும் ஹீரோயின் அங்க கெஸ் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு காஃபி கடையில உட்காந்துட்டு இருக்க, ஆயிஷாவும் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னியோட 3 நாள் ஆகுது, இன்னும் ஹஸ்பண்டும் கிடைக்கல, நீயும் ஊருக்கு திரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த நம்பர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி பாக்குறாங்க. அந்த நம்பர் எதுவுமே நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. இப்ப மறுபடியும் அந்த பார்க்கு வழியா நம்ம ஹீரோயின் வர, அப்பதான் அந்த ஸ்ரீகாந்த் இருக்காரு பாத்தீங்களா, பிச்சை எடுக்கிறவருன்னு சொன்னனே, அவர் அங்க காமிக்கிறாங்க. டியர், நீ திரும்பி வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா இப்ப நீ யாரையோ தேடிக்கிட்டு இருக்கல, அதே மாதிரிதான் நானும் ரொம்ப நாளாவே என் மருமகளை தேடிக்கிட்டு இருக்கேன். என் மருமகளோட தான் நான் அந்த ஊருக்கு வந்தேன், அவ திடீர்னு காணாம போயிட்டா, இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோயினும் என் ஹஸ்பண்ட காணோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கதையை சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த தாத்தாவான ஸ்ரீகாந்துக்கும் ஒரு மாதிரி மனசு நொந்து போகுதுங்க. உன் ஹஸ்பண்டுடைய நேம் என்னன்னு கேட்க, ஹரிட்டோ சாட்டர்ஜி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி ஒண்ணு கவலைப்படாத, என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன்னு சொல்லிட்டோம். அவரோட வயலின் அங்க எடுக்கிறாருங்க. அப்படி அங்க இருக்கிற ஒரு போட்லயும் ஹீரோயின் கணவருடைய நேமை எழுதிட்டோம், யாருன்னா இவரை பாத்தீங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பெரியவருடைய அற்புதமான உள்ளத்தை பத்தியும் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பெரியவரை பார்க்கும் போதோ இப்போ நம்மளுக்கு ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவுடைய ஞாபகம் தாங்க வருது. ஏன்னா அம்மாவை பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பாவோட தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அப்பாவும் ஒரு பெரிய பண்ணையார் கிட்ட வேலை பார்ப்பாங்க. அந்த பண்ணையார் அவர் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் ஹீரோயினோட அப்பா மேல போட்டுருவாரு. இப்போ அவருக்காக ஹீரோயினோட அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஹீரோயினோட அப்பா ஜெயில தாங்க இருப்பாரு. நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிளோட தான் அப்போ வளர்ந்துருப்பாங்க. அதையெல்லாம் இப்போ நினைச்சு பாத்துக்கிறாங்க. இப்போ தன் கணவரை தேடி அப்படியே அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ல அலையும் போதோ அங்க ஒரு இடத்துல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அங்க பயங்கரமா குடிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு 4 பசங்களோட இந்த ஆயிஷா இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அதை பாக்குற ஹீரோயினுக்கோ பயங்கர கோவம் வருது. ஆயிஷாவும் ஹீரோயினை அப்படியே வீட்டுக்கு வா, சும்மா ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஆனா ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அடுத்த நாளுமே மறுபடியும் அந்த தாத்தாவான ஸ்ரீகாந்த பாக்குறதுக்கு ஹீரோயின் வராங்க. எதுனா தகவல் கிடைச்சதான்னு கேட்க, எந்த தகவலும் கிடைக்கல, நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு இங்க புக்கு கடை வச்சிருக்கிற ஒருத்தர் தெரியும், அவரை போய் பார்ப்போம், எதுனா க்ளூ கொடுப்பாருன்னு சொல்லியும் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த புக்கு கடைக்கும் இவங்க வராங்க. அங்க ஒரு வெள்ளைக்காரர் தாங்க அந்த கடை வச்சிருக்காரு. அப்படி அவர்கிட்டயும் ஹீரோயினோட கணவர் காணோம், அவர் பேரு தகவல் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர. அப்படி கொடுத்துட்டு ஒரு சோகத்தோட தான் ஹீரோயின் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்க அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்குங்க. இந்த ஆயிஷா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு 3 பசங்களோட பழகுவாங்கல்ல, அந்த பசங்களோட அவங்க வீட்டுல அப்படியே ஜாலியா இருக்காங்க போல. ஹீரோயினுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த பசங்க கிட்டயும் ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னதும் இப்ப அந்த பசங்களும் ஹீரோயின் பக்கத்துல வர, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் தள்ளி போங்க, நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இப்ப இந்த ஆயிஷா வீட்டுல இருந்தும் அவங்க வெளியே வராங்க. நேரா இப்போ அந்த தாத்தா இருக்கிற அந்த பார்க்குக்கு தான் வராங்க. ஆயிஷா வீட்டுல நடந்ததையும் சொல்றாங்க. நான் தான் சொன்னேனே, இது ரொம்ப மோசமான ஊருன்ட்டு, உனக்கு லண்டனை பத்திலாம் சரியா தெரியல, இங்க இந்த மாதிரி பல மோசமான கதைகள் இருக்கு, சரி வா என்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோயினை அப்படியே அவரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அப்ப போற வழியிலையும் ஏதோ ஒரு மர்ம நபர் இந்த ஹீரோயினையும் தாத்தாவையும் சுடுறாங்க. இவங்க 2 பேரும் கீழே சரிஞ்சு விழ, நல்ல வேளை அந்த தோட்டா இவங்க மேல பாயல, ரொம்ப பீதி ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு அந்த வெள்ளக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டை கூட போய் பாத்துருப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து கால் வருதுங்க. இப்ப அந்த தாத்தாவும் உடனே அந்த சிம் கார்டை உடைச்சு போடு, எனக்கு தெரிஞ்சு உன் கணவர் ஒரு மிகப்பெரிய
பெரிய ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த விதி உன்னையும் தொடருது. இப்பவே சிம் கார்டை உடைச்சு போட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புதருக்குள்ளேயும் ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போதோ அந்த இடத்துல ஒரு குட்டி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அங்க ஒரு போட்டையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த போட்டுக்குள்ளேயும் அந்த தாத்தா ஹீரோயினை கூட்டிட்டு போக, இதுதான் நான் தங்குற இடம். இந்த மாதிரி நிறைய போட்ல, அதாவது அது ஒரு பழைய போட்டு, இந்த மாதிரி நிறைய இந்தியன்கள் இப்படிதான் தங்குறாங்க. இதுக்குள்ளேயே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா லண்டனுடைய காசுக்கு வெளியெல்லாம் போய் சாப்பிடுற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்ல அப்படின்னு அது எல்லாத்தையும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ரொம்ப டயர்டாகி அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்ப எழுந்து பார்த்தா அந்த தாத்தாவும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அட நான் உன் அப்பா மாறிமா, என்ன பார்த்துலாம் பயப்படாத. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பொண்ணோட வீட்டுல தங்கி இருந்தால ஆயிஷான்னு சொல்லி அவ மேலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு. மேபி அவளா தானே உங்ககிட்ட வந்து பேசினா. சோ அவ கூட இங்க இருக்கிற கேங்ல சம்பந்தப்பட்டிருக்கலாம். இதுக்கு மேலே நீ அவளோட தங்குறது உனக்கு ரிஸ்க் தான் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. இங்க ஹீரோயினோ, அப்போ அவ வீட்டுல தான் என்னோட லக்கேஜ் எல்லாம் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்துடுறீங்களா, நான் உங்க கூடயே தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அடுத்த நாளுமே இப்ப அந்த தாத்தா இந்த ஆயிஷாவை வந்து பாக்குறாருங்க. ஆயிஷா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இவ்வளவு நேரம் நீ எனக்கு உதவி பண்றதுக்கு எல்லாம் நன்றி. இப்போ என்னோட லக்கேஜ இந்த தாத்தா கிட்ட கொடுத்து அனுப்பிடு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்கு. ஏன் பிரதீஷா இங்க வரமாட்டாளா, அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கிட்ட கேட்க, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, அவ லக்கேஜை மட்டும் கூட நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆயிஷா கிட்டையும் அந்த தாத்தா சொல்ல, இப்போ இவங்களும் பேக்கப் பண்ணி இந்த பிரதீஷாவுடைய லக்கேஜ அந்த தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த தாத்தாவும் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த போட்டுக்கு வராரு. இப்ப அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்குங்க. அந்த லெட்டர்லயும் உன் வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அதை இந்த ஹீரோயினோ தாத்தா கிட்ட காமிக்க, அப்போ உன்னையும் அந்த ஆபத்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆயிஷா தான் இந்த லெட்டரை வச்சிருக்கணும். நான் நடந்து வரப்போ ஒரு வெள்ளக்காரன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். அப்போ நம்ம தங்கி இருக்கிற இடமும் அந்த வெள்ளக்காரன் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீ இங்க இருந்தா கூட உனக்கு ஆபத்து தான். சோ நீ இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, அப்ப நான் எங்க போறது, எனக்குன்னு வேலை கூட இல்லையேன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி இருக்காங்க, அந்த இடத்துல போய் நீ தங்கு. ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும். அவங்க கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நீ தங்கிக்கலாம். அவங்க கிட்ட எதனா பார்ட் டைம் ஜாபும் இருக்கான்னு நான் கேட்டு பாக்குறேன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினையும் அந்த லேடியோடைய வீட்டுக்கும் இந்த தாத்தா கூட்டிட்டு வராரு. உன் கணவர் காணாம போன விஷயத்த மட்டும் யாருக்கிட்டையும் வாயை திறந்துடாத அப்படின்னு சொல்லி இப்ப அந்த லேடியோடைய வீட்டுக்குள்ளேயும் இப்போ ஹீரோயினை அனுப்ப, அங்க அந்த லேடி கிட்டையும் ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அவங்களும் அங்க இருக்கிற ஒரு சின்ன ரூமையும் ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. நீங்க 2 மாசம் வரைக்கும் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. எதனா பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட அப்டேட் பண்றதா சொல்லிட்டோம் அந்த லேடி அங்க இருந்து போறாங்க. இங்க நம்ம ஆயிஷா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அந்த 3 பேரோடையும் ஒரு வீடு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு நல்ல வேலை பார்க்கறதுனால வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க போல, அதாவது லீஸுக்கு எடுக்கணும்ட்டு. அப்படி அந்த வீட்டு புரோக்கரும் அந்த இடத்துக்கு வந்து, ஆக்சுவலி இந்த வீடு சேல்ஸ் பண்றதுக்கே இருந்தது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சாட்டர்ஜின்னு ஒருத்தர் வந்து இந்த வீட்டுக்கு வாங்கறதுக்கான அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. ஆனா திடீர்னு அவரு 2-3 மாசமா ஆளுகே காணோம். அதனாலதான் உங்களுக்கு லீஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கோன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்குற ஆயிஷா ஷாக் ஆகுறாங்க. என்ன நேம் சொன்னீங்கன்ற மாதிரி கேட்க, சாட்டர்ஜின்னு சொன்னதும் அது நம்ம ஹீரோயின் கணவருடைய நேம் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் ஆயிஷா தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வழக்கம் போல தான் அங்கிளுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, அப்பதான் அங்கிள் உங்க அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு, உங்க அப்பா கிட்ட போனை கொடுக்கறதா சொல்லி ஹீரோயின் அப்பா கிட்டையும் போனை கொடுக்குறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. பரவாயில்லமா, நீ இந்த ஊர்ல இருந்து எப்படியோ படிச்சு டெவலப் ஆகி லண்டன்ல போய் செட்டில் ஆனதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்ற மாதிரி கண் கலங்கி பேசுறாருங்க. அதுவும் தான் மக இங்கிலீஷ்லாம் பேசுறதா பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருமா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பா கிட்ட தான் கணவர் காணோம் அப்படின்ற விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லாம அந்த உண்மையை தனக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இந்த ஆயிஷாவும் நெக்ஸ்ட் நாள் இந்த ஸ்ரீகாந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து பாக்குறாங்க. பிரதீக்ஷா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அவ கணவரை பத்தி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்ல, என்ன தகவல் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், பிரதீக்ஷா கிட்ட தான் சொல்லுவேன், அவ அட்ரஸ கொடுங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ என்னால கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அந்த தாத்தா மறுத்துறாரு. இப்போ அங்க இருக்கிற ஒரு பப்ளிக் பூத்ல இருந்தும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, அந்த ஆயிஷா உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கா, நீ வெளியெல்லாம் வந்துடாத, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லியும் போனை வைக்கிறாரு. இப்படி போனை வச்சுட்டு இப்ப அந்த தாத்தா அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதோ அந்த தாத்தாவை ஒரு வெள்ளக்காரன் ஃபாலோ பண்ற மாதிரி அங்க காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களுடைய ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்கும் போதோ கீழே ஏதோ பேசுற சவுண்ட் கேக்குதுங்க. வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் அந்த வீட்டை வாடகையை விட்ட பாட்டி கூடயும் பேசிக்கிட்டு இருக்காரு. உன் வேலை விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு இவரோட போ, ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுப்பாருன்னு சொல்ல, ஹீரோயினுமே அங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி கேரளால போயிட்டு டிகிரி முடிச்சிருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த பிசியோதெரபிலாம் நல்லா தெரிஞ்சிருக்கோங்க. அந்த சர்டிபிகேட் எல்லாம் காமிச்சு அங்க ஒரு நர்ஸா வேலை வாங்குறாங்க.
கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஆயிஷா வேற ஹீரோயினை தேடி இருப்பாங்களே, அப்படி ஆயிஷாவையே வந்து மீட் பண்ணிடலான்னு சொல்லியும் ஹீரோயின் வந்து ஆயிஷாவை மீட் பண்ண, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு என்ன தேடி சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா கிட்ட ஹீரோயின் கேக்குறாங்க. அப்பதான் ஆயிஷா அந்த வீட்டுக்கு போகும்போதோ அந்த வீட்டை உன் கணவர் வாங்கணும்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்ச தகவல் எல்லாம் அங்க சொல்றாங்க. சரி, நீ எதுக்கு என்ன விட்டுட்டு வந்த, உனக்கு வர ஆபத்தெல்லாம் நான் கொடுக்கறேன்னு நினைக்கிறியா, நான் எதுவும் கொடுக்கலன்ற மாதிரியும் அவங்க ஆயிஷா சொல்ல, அது மட்டும் காரணம் இல்ல, நான் வீட்டுக்கு வரப்போ அந்த 3 பசங்களோட நீ இருந்ததும் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் லண்டன் வந்திருக்கேன், என் கணவர்கிட்ட எனக்கு நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்கேன், அதை மாத்தணும்னு சொல்லி தான் நான் இப்படி ஒரு லைஃப்ல இருக்கேன், இது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் தான் அப்படின்னு அங்க ஆயிஷா சொல்லிட்டு இருக்கும் போதோ இப்போ ஒரு லெட்டரையும் எடுத்து ஆயிஷா முன்னாடி ஹீரோயின் நிற்றாங்க. என்ன எதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போக சொல்லி என் பேக்ல இந்த லெட்டரை வச்சேன்ற மாதிரி கேட்க, ஆயிஷாவோ நான் அப்படி ஒரு லெட்டரையே வைக்கலன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த தாத்தா மேல சந்தேகம் வருதுங்க. கோவமா அந்த போட்டுக்கு வராங்க. போட்ல வந்து அந்த தாத்தா கிட்ட ஆயிஷாவை பார்த்து பேசின, அவ இப்படி ஒரு லெட்டர் வைக்கவே இல்லைன்ற மாதிரி சொன்னா, நீங்க தான் அந்த லெட்டர் வச்சீங்களா, ஏன் வச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை சுத்தி நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுமா, அதுல இருந்து நீ தப்பிச்சு போனோன்னு சொல்லி தான் அப்படி ஒரு லெட்டரை வச்சேன்ற மாதிரியும் அந்த தாத்தா அங்க சொல்றாரு. அப்படி சொல்லி அந்த தாத்தாவோட ஹீரோயின் பேசிக்கிட்டு போகும்போதோ அவங்களோட மொபைலுக்கு திடீர்னு நிறைய மெசேஜஸ்லாம் வருதுங்க. ஆமாங்க, அவங்களோட இன்டர்நேஷனல் ரோமிங் இப்போ ஆன் ஆயிருக்கும் போல. இப்போ அந்த மெசேஜஸை பாக்குற ஹீரோயினும் சிரம்பிச்சு போறாங்க. அது எல்லாமே அவங்க கணவர்கிட்ட இருந்து தாங்க வந்திருக்கு. ஒரு பெரிய பேராகிராஃபியா அவர் அனுப்பியிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்கு, உண்மையாலே ஹீரோயினோட கணவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்பதான் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட கணவர் திருமணம் முடிஞ்ச கையோட லண்டன்ல வந்திருப்பாரு. அங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனில வேலை பார்த்திருப்பாரு. அதுல ஓரளவுக்கு சம்பாதிச்சிருப்பாரு. சோ மனைவி லண்டனுக்கு வரத்துக்குள்ள அவளுக்குன்னு ஒரு சிறந்த இடத்த நம்ம செட்டப் பண்ணிடணும், ஒரு வீட்டை நம்ம அவளுக்குன்னு வாங்கணும்னு சொல்லிதான் அந்த வீடை வாங்குறதுக்கும் அவர் போயிருப்பாரு. அப்பதான் திடீர்னு இந்த ஹீரோவான சாட்டர்ஜிக்கு வேலையில நிறைய பிரஷர் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரஷர்ல இருந்து வெளியே வரதுக்காக வீடியோ கேம்ஸ் அவர் ஆடி இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு நல்லாவே ஹேக்கிங்லாம் தெரியுங்க. அந்த திறமையை வச்சு நிறைய கேம்ஸ் உடைய சீட் கோட் எல்லாம் போட்டு நிறைய கேம்ல வெற்றி பெறவும் செஞ்சிருப்பாரு. அப்படி அந்த சீட் கோட் எல்லாத்தையுமே அந்த கேமை அவர் கூட ஆன்லைன்ல ஆடுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருப்பாரு. இதையெல்லாம் வச்சு ஒரு வெள்ளக்காரனும் ஹீரோவுடைய வேலையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகலாம். அப்படி ஹீரோ வந்து பார்த்துட்டு, இங்க ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் தங்குற ஹோட்டல், அப்படி அந்த ஹோட்டலை ஹேக் பண்ணி அந்த செலிபிரிட்டிஸோடைய டீட்டெயில், பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் நீ எங்களுக்கு ஹேக் பண்ணி கொடுக்கணும், இதை பண்ணனா கோடியில உனக்கு காசு கொடுக்கறதா ஹீரோவை ஆசை காமிச்சு இதுக்காக நீ என்கிட்ட வந்து வேலை பார்க்கணுன்ற மாதிரி கேட்டிருப்பான். எவ்வளவு நாள் வேலை பார்க்கணுன்ற மாதிரி கேட்கும் போதோ, ஒரு 2 வாரம் தங்கி வேலை பார்த்தா போதும், நீ கோடீஸ்வரனா ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஹீரோ அவரோட வேலையை விட்டுட்டு அவர் லண்டன்ல எங்க தங்குறாரோ அந்த அட்ரஸையும் மொத்தமா அழிச்சிட்டு அந்த வெள்ளக்காரங்கிட்டையும் வந்திருப்பாரு. ஆனா அந்த வெள்ளக்காரன் ஹீரோவை ரொம்ப மோசமா நடத்தி தான் அந்த வேலை வாங்கியிருப்பாங்க. அதாவது ஹீரோவோட மொபைல் போனு, அவரோட லேப்டாப்னு சொல்லி எல்லாத்தையும் புடுங்கி வச்சிருப்பான். ஒரே ஒரு டேபை கொடுத்துட்டு, இந்த டேப்ல இருந்து தான் நீ எல்லா ஹேக்கிங்கையும் பண்ணணுன்ற மாதிரி இப்போ ஹீரோக்கு காவலா அங்க ஒரு ஷார்ட் ஹேர் வச்சிருக்கிற வெள்ளக்காரியையும் போட்டிருப்பான். அப்பதான் ஹீரோக்கு தெரியுது, நம்ம வசமா இந்த இடத்த வந்து மாட்டிக்கிட்டோம், நம்மளால 2 வாரத்துக்கு மேலேயும் இங்க இருந்து வெளியே போக முடியாது, இவங்க நம்மள ஹவுஸ் அரெஸ்ட் வச்சு இந்த வேலையெல்லாம் வாங்க போறாங்க, அதுக்கப்புறம் எல்லா பழியும் நம்ம மேல போட்டுட்டு அவங்க தப்பிச்சிட போறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதமா அங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சிகள் எடுப்பாரு. ஆனா அது எதுவுமே கைகூடி வந்திருக்காது. அப்படி ஒரு வேலையில தான் அந்த வெள்ளக்காரியோடைய சண்டை போட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்க்க, அப்ப அந்த வெள்ளக்காரி ஹீரோவை பிடிச்சி படிக்கட்ட தள்ளி விட்டுருப்பாங்க. அடிபட்டு போயிருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. அப்பதான் அங்கத்தான் மனைவி நர்ஸா இருக்கிறத பார்த்திருப்பாரு. எங்க கத்தனா அந்த வெள்ளக்காரி 2 பேரையுமே எதனா பண்ணிட போறான்ற மாதிரி பயந்து அங்க இன்னொரு நசைகிட்ட போனை வாங்கி தான் மனைவியோட மொபைலுக்கு ஹீரோ இது எல்லாத்தையுமே மெசேஜா அனுப்பியிருப்பாரு. இப்ப இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினுமே எப்படின்னா தான் கணவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த எல்லா காரியத்தை பத்தியும் அங்க இருக்கிற அந்த தாத்தாவான ஸ்ரீகாந்த் கிட்டையும் சொல்றாங்க. அப்பதான் அந்த தாத்தா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உனக்கு தைரியம் இருந்தா மட்டும்தான் உன் கணவரை அந்த டிராப்ல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுக்குறாருங்க. இதை உன்னால பயன்படுத்த முடியுமான்னு கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் இன்னொரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பா ஒரு பண்ணையாருக்கு அடிமையா இருந்து அந்த கேஸ்ல உள்ள போயிருப்பார்ல, அப்படி அந்த பண்ணையாரை போட்டு தள்ளணுன்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. அதனால தான் அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய இந்த துப்பாக்கி சுடுற மாதிரி முயற்சிகள்லாம் அவங்க ஊர்லயே அவங்க எடுத்திருப்பாங்க. அதனால அப்பவே அவங்களுக்கு இந்த பிராக்டிஸ்லாம் இருக்குங்க. இதுதான் நான் அப்பவே சொன்னேன், ஹீரோயினுக்கு பாஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயினுமே அவங்க கணவரை காப்பாத்துறதுக்கு, அதுவும் அவங்க கணவர் இன்னும் இன்னைக்கு 9 மணிக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு.
நம்ம அவரை காப்பாத்தணும்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே காப்பாத்தணும், இல்லனா காப்பாத்த முடியாதுன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்க இப்போ அதுக்கும் ஹீரோயின் பிளான் பண்றாங்க. அப்பதான் இந்த ஆயிஷாவும் வந்து ஹீரோயினை பார்க்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி முயற்சிலாம் பண்ணாத, நீ மாட்டினா அதுக்கப்புறம் உசுரோடையே இருக்க மாட்டேன்னு சொல்ல, இப்போ இங்க இருந்து போனா மட்டும் நான் உசுரோட இருக்க போறேனா என்ன, இதான் எனக்கு ஒரே வழி, முடிஞ்சா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிஷா கிட்ட ஒரு உதவி கேக்குறாங்க. இப்போ நம்ம ஆயிஷா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க ரிசப்ஷன்ல ஹீரோயினோட கணவரான நம்ம ஹீரோவோ அந்த அடியாட்களோட நிக்கிறாங்க. அந்த அடியாட்கள் ஹீரோவை கையில கட்டெல்லாம் போட்டு பாதுகாப்போட கூட்டிட்டு போறாங்க போல. ஆயிஷா தன்னை ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற மாதிரி அங்க ஹீரோ கிட்ட பேசி அந்த அடியாட்கள் கிட்ட இருந்து திசை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அடியாட்கள் ரொம்ப கோவத்தோட ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அப்ப அந்த பக்கமா கார்ல வர நம்ம ஹீரோயின் அந்த அடியாட்கள் எல்லாரையுமே சுட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்க கணவரை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஆயிஷாவும் சரி, அந்த ஸ்ரீகாந்த் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் சரி, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும், ஆனா இப்போ உடனே நீங்க இந்தியாவுக்கு போவாதீங்க, உங்க மேல சந்தேகம் வந்துடும், கொஞ்ச நாள் நான் சொல்ற இடத்துல போயிட்டு பாதுகாப்பா இருங்கன்ற மாதிரி ஒரு வண்டியிலையும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அவர் அனுப்பி வைக்க, ஒரு வழியா ஹீரோயின் அவங்க கணவரை கண்டுபிடிச்சிட்டு அவரோட பாதுகாப்போட அந்த இடத்த விட்டும் தப்பிக்கிறாங்க. அவங்க புது வாழ்க்கையை நோக்கியும் போறாங்க. ஸோ இப்படி இந்த படத்தோட கதை முடியுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.